தேனீங்க எல்லாம் கூட்டம் கூட்டமா பறந்து வந்து இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களையுமே பயங்கரமா அட்டாக் பண்ணுதுங்க. இதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா? இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் தான். ஒரு சின்ன கிராமத்துல மக்கள் எல்லாரும் விவசாயம் பண்றது மூலமா தன்னோட வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. அந்த கிராமத்துக்கு ஃபாரின்ல வேலை பார்க்கக்கூடிய பையன் தன்னோட அப்பா அம்மாவை பார்க்கணுன்றதுக்காக வந்திருப்பான். அப்படி வந்த பையன் கையில தேனையும் கொண்டு வந்திருப்பான். எல்லாருமே டைனிங் டேபிள்ல ஒண்ணா உட்காந்து அந்த தேனை பிரெட்ல தொட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த அப்பா அம்மாக்கு அந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சு போயிருக்கும். அந்த அப்பாவும் நம்ம ஏன் தேனை நம்ம ஊர்ல அறுவடை பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிறாரு. அடுத்து ஒரு நாள் விவசாயிங்க எல்லாருமே ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசுறப்போ இந்த அப்பா நம்ம ஏன் நம்ம ஊர்ல தேனை அறுவடை பண்ணக்கூடாதுன்னு கேட்கிறாரு. அது அந்த கூட்டத்தோட தலைவருக்கும் பிடிச்சு போய் தேனை உற்பத்தி பண்றதுக்கு ஓகே சொல்லிடுறாரு. அதுக்கான பொறுப்பு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு படிச்ச பையன் கிட்ட கொடுக்கறாரு. அந்த ஆளும் தேனீங்களை வாங்கணும்ன்றதுக்காக ட்ரெயின் ஏறி பல 100 கிலோமீட்டர் தாண்டி போய் தன்னால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு தேனீங்களை காசு கொடுத்து வாங்கிட்டு அதை அந்த ட்ரெயினோட பெட்டியில வச்சு கொண்டு வராரு. அந்த ட்ரெயின் பெட்டியும் ரெட் கலர்ல இருக்கும், அவர் போட்டு அந்த ட்ரெஸ்ஸும் ரெட் கலர்ல இருக்கும். இது ஒரு கதை தான் இல்லையா? அதனால அந்த தேனீங்க கிட்ட தன்னோட ஃபியூச்சர் பிளான் பத்தி அவர் பேசிக்கிட்டே வராரு. அப்படி அவங்க டிராவல் பண்ணி அந்த கிராமத்துக்கு போயிட்டு இருக்கிற அந்த பாதையில திடீர்னு அந்த ட்ரெயின் ஒரு ஸ்டேஷன்ல ஸ்டாப் ஆகுது. இங்கெல்லாம் ட்ரெயின் நிக்காதுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினோட மாஸ்டர் கிட்ட அந்த ஆள் போய் கேட்டா, ஒரு எமர்ஜென்சி டைம் தம்பி, மேல இருந்து எனக்கு ஆர்டர் வந்துருச்சு, ஒரு 3 நாளைக்கு ட்ரெயின் இங்கே தான் நிக்கும்னு சொல்றாரு. இதனால அந்த மனுஷனும் பாவம் அந்த தேனீங்களை இங்கே அடிச்சு வச்சிருந்தா செத்து போயிடும்னு சொல்லி அதுங்களை திறந்து விட்டுறாரு. அந்த தேனீங்க பறந்து போறப்போ மறக்காம நைட்டுக்குள்ள வந்துருங்கன்னு சொல்றாரு. அந்த தேனீகளும் கூட்டம் கூட்டமா பறந்து போய் அங்க இருக்கக்கூடிய பூக்கள்ல இருந்து தேனை குடிக்க ஆரம்பிச்சிடுது. இப்போ பார்த்தா திடீர்னு அந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு மேலதிகாரி கிட்ட இருந்து ஒரு போன் வருது. உடனே அங்க இருந்து அந்த ட்ரெயினை எடுக்க சொல்றாங்க. ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுற சத்தத்தை கேட்ட அந்த மனுஷனும் பறந்து போன தேனீங்க எதுவும் இன்னும் திரும்ப வரலனோ அதுங்க வர்ற வரைக்கும் தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த ஸ்டேஷன் மாஸ்டரோ கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அதுங்க எப்படியோ செத்து போட்டு அந்த ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெயினை எடுத்தே ஆகணும்னு சொல்றாரு. அந்த மனுஷனும் வேற வழியே இல்லாம தேனீங்களை விட்டுட்டு தேன் கூடுகளோட அந்த ட்ரெயின்ல ஏறி அங்க இருந்து கிளம்பி போறாரு. இப்போ தேனை குடிச்சிட்டு திரும்ப வந்து தேனீங்க எல்லாம் என்னடா ஸ்டேஷன்ல இருந்து நம்மளோட கூடுகள் எல்லாம் காணான்னு சொல்லி பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகுதுங்க. அந்த கன்ஃபியூஷன்ல அங்க பறந்துட்டு இருக்கிற அந்த சமயத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா மக்கள், அவங்க தான் நம்மளோட கூட திருடிட்டாங்கன்னு சொல்லி அந்த தேனீங்க எல்லாம் அவங்கள பயங்கரமா கடிக்க ஆரம்பிச்சிடுது. என்னடா வெளியே பயங்கரமா அலற சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஷன் மாஸ்டரும் வெளியே வந்து பார்த்தா அவரையும் அந்த தேனீங்க சும்மா வரல. அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற மக்களை மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களையுமே தங்களோட கூட இவங்க தான் திருடிட்டாங்கன்னு சொல்லி பயங்கரமா கூட்டம் கூட்டமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுதுங்க. இதுங்களை தடுக்கிறதுக்கு வேற வழியே இல்லைன்றதுனால திரும்பவும் அந்த ட்ரெயினை கான்டாக்ட் பண்ணி யூட்டர்ன் வச்சு வர சொல்றாங்க. கடைசியில அந்த ட்ரெயினும் வந்துட அதோட அந்த ஆளு வந்திருக்கும். அவர் ரெட் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாரு இல்லையா, அது மூலம் அந்த தேனீங்களும் அது நம்மளோட ஓனர் தான்றதையும் புரிஞ்சுக்குதுங்க. இப்போ அந்த தேனீங்க எல்லாமே சந்தோஷமா அந்த கூண்டுக்குள்ள போக அதுங்க எல்லாத்தையுமே கரெக்டா கொண்டு கிராமத்துக்கு கொண்டு வந்து நான் சாப்பிட்ட அந்த தேனோட டேஸ்ட்டை இந்த ஊரே சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட அந்த பெரியவரோட மனசு யாருக்கு தான் இருக்கும் சொல்லுங்க. இப்போ ஒரு தேன் பண்ணை அமைச்சு தேனை உற்பத்தி பண்ணி ஊருக்கே இதை சப்ளை பண்றாரு அந்த பெரியவர். முன்னொரு காலத்துல கடலுக்கு நடுவுல ஒரு அழகான தீவு ஒண்ணு இருக்கு. அந்த தீவை ஆண்டுட்டு இருந்த அரசரோ தன்னோட மகளோட ஒரு அழகான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த இளவரசிக்கு முயல்கள்னா ரொம்பவே இஷ்டம். அதனாலேயே கோட்டை ஃபுல்லா முயல்களா நிறைஞ்சிருக்கும். அந்த இளவரசிக்கு கல்யாண வயசு வந்துட்டதுனால அவளுக்கான சரியான மருமகனை தேர்ந்தெடுக்கணும்ன்றதுக்காக ஒரு மாயாஜால ஆப்பிள அந்த பொண்ணு கிட்ட கொடுக்கறாரு அந்த அரசர். அந்த ஆப்பிள்குள்ள மந்திர முத்துக்கள் இருக்கும். இளவரசியும் கோட்டைக்கு மேல நின்னுக்கிட்டு அங்கிருந்து அந்த ஆப்பிள கீழே தூக்கி போட அந்த ஆப்பிள் யார்கிட்ட போய் சேருதோ அவங்க தான் அந்த இளவரசியை கல்யாணம் பண்ணிக்க போறது. என்னதான் பல இளவரசர்கள் அந்த ஆப்பிள பிடிக்க ட்ரை பண்ணாலும் கடைசியில அந்த ஆப்பிள ஒரு சாதாரண பையன் கிட்ட தான் போய் சேருது. என்னதான் அந்த இளவரசிக்கு அது சந்தோஷமா இருந்தாலும் அரசருக்கு அது பிடிக்கல. ஒரு சாதாரண ஆள் நமக்கு மருமகனான்னு யோசிச்சவரு அந்த பையனுக்கு இன்னொரு டாஸ்க் கொடுக்கறாரு. தான் வளர்க்கக்கூடிய எல்லா முயல்களையுமே அவனுக்கு ஒரு நாள் தர்றதாவும் அது எல்லாத்தையுமே நீ பாதுகாப்பா பாத்துக்கணும், அதுல ஒண்ணு தொலைஞ்சு போனா கூட உன்னோட தலையை வெட்டிடுவேன்னு சொல்றாரு. அந்த பையனும் பயத்தோட தலையில துண்ட போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த சமயத்துல ஒரு மாயாஜாலம் நடந்து தேவதை ஒண்ணு வயசான தோற்றத்துல அவனுக்கு முன்னாடி வராங்க. வந்த அவங்க அந்த பையன் நல்ல மனசுக்காரன்றதுனால அவனுக்காக ஒரு மந்திர விசில கொடுக்கறாங்க. அடுத்த நாள் விடிஞ்சதும் நூத்துக்கணக்கான முயல்கள் அந்த கோட்டைக்கு உள்ள இருந்து வெளியே ஓடுது. அதுங்கெல்லாம் ஒன்னத கூட பிடிக்க முடியாம அந்த பையன் அங்கேயே விழுந்துடுறான். அதே சமயத்துல அந்த பையன் அந்த மாய விசில் எடுத்து ஊத ஆரம்பிச்சா ஆச்சரியப்படுற விதமா ஓடி போன முயல்கள் எல்லாம் மிலிட்டரி சோல்ஜர்ஸ் மாதிரி அவனுக்கு முன்னாடி வந்து வரிசையில் நிக்குது. இதை பார்த்த அந்த அரசருக்கும் கோவம் தான் அதிகமாகுது. இவனை நம்மளால தோக்கடிக்க முடியாதுன்னு யோசிச்ச அவரு தன்னோட மகளை கூப்பிட்டு அவளை கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் போட வச்சு அந்த பையன் கிட்ட போய் அவன் கிட்ட நீ ஏலன்னு சொல்லி அவன் கிட்ட இருக்கிற ஒரு முயலை வாங்கிட்டு வான்னு சொல்றாரு. ஏன்னா ஒரு முயல் குறைஞ்ச கூட அவனை கொன்னுறலால அந்த ஒரு எண்ணம் தான் அந்த அரசருக்கு. அந்த பொண்ணும் தான் அப்பா சொன்னதை மறுக்க முடியாம அந்த பையன் கிட்ட போய் நான் ஒரு ஏலன்னு சொல்லி ஒரு முயலை கேட்கிறா. ஆனா அங்கிருந்து முயல்களோ அது இளவரசி தான்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிருச்சு. அதை சூச்சகமா புரிஞ்சுக்கிட்ட அந்த பையனும் எனக்கு ஒரு முத்தம் கொடுத்த அப்படின்னா உனக்கான முயல் நான் தரேன்னு சொல்றான். வேற வழியும் இல்லாம அதை மறுக்கவும் முடியாம தன்னோட அப்பா சொன்னதை காப்பாத்தணுன்றதுக்காக அந்த பையன் கிட்ட தன்னோட காதலுக்கான முத்தத்தை கொடுக்க அவனும் சொன்ன மாதிரியே ஒரு முயலை அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து அனுப்பிடுறான். அவளும் அந்த முயலை வேகமா வாங்கிட்டு கோட்டைக்கு ஓடி வர. ஆனா அதே சமயத்துல அந்த பையன் அந்த விசில் ஊத கட்டி போட்ட
மாதிரியே அந்த முயல் திரும்பவும் அந்த பையன் கிட்ட ஓடி வந்துடுது. இப்போ கோட்டைக்கு போன இளவரசியும் அப்பா கிட்ட அந்த பையன் திறந்து காட்டுறப்போ அவங்க 2 பேருக்கும் கிடைச்சது ஏமாற்றம் தான். இப்போ கோவப்பட்ட அந்த அரசரே நானே போறேன்னு சொல்லிட்டு அவர் ஏழை மாதிரியான கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கழுதையில போறாரு. அந்த பையனை பார்த்ததும் நான் ரொம்ப ஏழை தம்பி, எனக்காக ஒரே ஒரு முயல் மட்டும் தரியான்னு கேட்க இப்போ வந்திருக்கிறதோ அரசர் தான்றத தன்னோட அறிவு கூர்மையால புரிஞ்சுக்கிறான் அந்த பையன். அதனால நீங்க வந்தீங்களா ஒரு கழுதை, அதோட வாளுக்கு நீங்க முத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான முயலை தரேன்னு சொல்றான். அவரும் வேற வழியே இல்லாம இந்த போட்டியில ஜெயிக்கணும்ன்ற அந்த வெறியால தான் ஓடிட்டு வந்த அந்த கழுதையோட வாளுக்கு முத்தம் கொடுக்க அந்த பையனும் சொன்ன வாக்க காப்பாத்துற மாதிரியே ஒரு முயலையும் கொடுத்து அனுப்பிடுறான். அவரும் வேக வேகமா கோட்டைக்கு போற அந்த சமயத்துல இந்த பையன் எப்பவும் போல அந்த மாய விசில ஊத அரசரோட பையில இருந்தோ அந்த முயல் ஓடி வந்துடுது. கோட்டைக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த அரசருக்கு தான் ஏமாந்த விஷயமே புரிய வருது. இப்போ சரியா அடுத்த நாள் அந்த பையன் ஒரு முயலை கூட மிஸ் பண்ணாம எல்லாத்தையுமே கோட்டையில கொண்டு வந்து சேர்த்துட்டான். இருந்தாலும் அந்த அரசர் இது பத்தாதுன்னு சொல்லி அவனுக்கு இன்னொரு டாஸ்க் கொடுக்குறாரு. ஒரு பையை எடுத்து அவனுக்கு முன்னாடி காட்டி இந்த பை நிறைய எனக்கு பொய்களால நிரப்பி கொடுன்னு சொல்றாரு. நம்ம என்ன பண்ணாலும் இவரை சமாதானப்படுத்த முடியாதுன்னு நினைச்ச அந்த பையன் இப்போ புத்திசாலித்தனமா வரிசையா பொய்களை அவுத்து விட அந்த மூட்டையில அது போய் நிறைய ஆரம்பிக்குது. பார்த்தா இப்போ அரை மூட்டை தானே நிறைஞ்சிருக்கும். அந்த அரசரும் இளவரசியும் என்னப்பா அவ்வளவுதானு சொல்லி கேட்க இப்போ அந்த பையன் தன்னோட அறிவை காட்டுறான். நான் இளவரசிக்கு முத்தம் கொடுத்ததாவும் அதுக்காக அவங்களுக்கு ஒரு முயலை கொடுத்ததாவும் சொல்றான். ஆனா இளவரசியோ அதை மறுக்கிற மாதிரி பொய்ன்னு சொல்றாங்க. அதை கேட்டு அந்த அரசரும் கோவப்படுறாரு. இப்போ அடுத்ததா ஒரு முயலை வாங்கணும்ன்றதுக்காக அந்த அரசர் ஒரு கழுதையோட வாளுக்கு முத்தம் கொடுத்ததா சொல்ல அரசரோ பயங்கரமா கத்தி பொய்ன்னு சொல்றாரு. இந்த 2 பொய்களே போதும் அந்த மூட்டை ஃபுல்லா நிறைஞ்சிருச்சு. இந்த பையனோட புத்திசாலித்தனத்தை புரிஞ்சுக்கிட்ட அந்த அரசர் தன்னோட மகளுக்கு சரியான துணை இவன் தான்றதையும் முடிவு பண்ணிட்டாரு. கடைசியா அந்த பையனுக்கு தன்னோட மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்ததோட அந்த நாட்டையும் அவனுக்கே கொடுத்துறாரு. கடைசியில ஒரு ஏழை பையன் தன்னோட புத்திசாலித்தனத்தினால அந்த நாட்டுக்கே அரசன் ஆனதோட இதுக்கப்புறம் அந்த அழகான ஜோடி 2 பேரும் ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறாங்க. பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வயசான செருப்பு தைக்கிற ஆள் தன்னோட அழகான மனைவியோடவும் 12 குழந்தைகளோடவும் ஒரு சோகமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஒரு பெரிய பணக்காரரோட ஷூவை தச்சுட்டு அதை அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கலான்னு போறப்போ அந்த பணக்காரரோ பணத்துக்கு பதிலா பூவை கொடுத்து அனுப்புறாரு. அந்த மனுஷனும் பக்கெட்ல பூவை எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இருந்த அந்த சமயத்துல பயங்கரமா சூறாவளி மாதிரி காத்தடிச்சு அந்த காத்துலயே அந்த பூக்கள் எல்லாமே பறந்து போயிடுது. இப்ப வெறும் பக்கெட்டோட கீழே விழுந்து கிடக்கிறான் அந்த ஏழை மனுஷன். இதனால பயங்கரமா கோவப்பட்ட அந்த ஆளோ தனக்கு நடந்த இந்த தப்புக்கு நியாயம் கேட்கணும்ன்றதுக்காக காத்தோட கடவுள் இருப்பார் இல்லையா, அவரை தேடி போறாரு. 7 மலைகளையும் 7 காடுகளையும் தாண்டி போய் பார்த்தா அங்கதான் அந்த காத்தோட கடவுள் இருக்காரு. அந்த கடவுள் கிட்ட காத்தால தனக்கு நடந்த அந்த விபரீதமான நிகழ்வையும் அம்பலப்படுத்துறாரு. அந்த காத்தோட கடவுளும் தவறு தன் மேலதான் இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு அவர் ரொம்ப ஏழ்மையா இருப்பார் இல்லையா, அதனால அவருக்கு ஒரு மாயாஜால ஆடை கொடுக்கறாரு. இந்த ஆட்டை உன்னோட வீட்டுக்கு நீ கொண்டு போனதுக்கு அப்புறம் அதோட உடம்பு ஆட்ட சொல்லு, உனக்கு தேவையான பொருள் உனக்கு கிடைக்கும்னு சொல்றாரு. இந்த ஏழையும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அப்படி என்னதான் அந்த மாயாஜால ஆட்டுக்கிட்ட இருக்குன்னு சொல்லி ஆர்வத்தோட அந்த ஏழை வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஆடே உன்னோட உடம்பு ஆட்டுன்னு சொல்ல அந்த அவனும் தன்னோட ஃபுல் பாடியை ஷேக் பண்றப்போ பார்த்தா கொத்து கொத்தா தங்க காசுகள் கீழே விழுகுது. அதை பார்த்து அவனும் ஆச்சரியப்பட்டு போறான். அப்படி அவன் தன்னோட வீட்டுக்கு போற அந்த பாதையில தன்னோட நண்பனோட வீடு இருக்க அவன் வீட்டுல ஒரு நாள் தங்குறான். அந்த ஏழை ரொம்பவே வெகுளியான ஆளு. அதனால தன்னோட நண்பன் கிட்ட உண்மையை மறைக்காம அந்த ஆட்டை பத்தின விஷயத்தெல்லாம் சொல்லிடுறான். ஆனா அந்த நண்பனும் பயங்கரமான சுயநலவாதி. தன்னோட மனைவியோட சேர்ந்து அந்த ஆட்டோட மாயாஜால சக்தியை நைட்ல டெஸ்ட் பண்ணி பார்த்து அந்த ஆட்டை திருடிட்டு வேற ஒரு ஆட்டை அந்த இடத்துல மாத்தி வச்சிடறான். அடுத்த நாள் பார்த்தா அந்த ஏழையோ அந்த மாத்தப்பட்ட சாதாரணமான ஆடை தூக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு கொண்டு போறான். வீட்டுக்கு போய் சேர்ந்ததும் தன்னோட மனைவிங்க கிட்டயும் குழந்தைங்க கிட்டயும் இந்த மாயாஜால ஆட்டோட சக்தியை காட்டலான்னு முயற்சி பண்றப்போ இதுதான் சாதாரண ஆடாச்சே, எந்த ஒரு மேஜிக்கும் இங்க நடக்கல. இத பார்த்து அந்த ஏழையோட குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஏழைக்கோ அந்த காத்தோட கடவுள் மேலதான் கோவம். ஏமாத்திட்டாருன்னு சொல்லி திரும்பவும் அந்த கடவுளை பாக்குறதுக்காக போறான். அந்த கடவுள் அவனுக்கு ஒரு மேஜிக் பிளாங்கெட்டை கொடுக்கறாரு. அந்த ஏழை போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இதை நீ உன்னோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் பயன்படுத்தணும்னு சொல்றாரு. இதையத்தான் அந்த ஆட்டை வாங்கிட்டு போறப்பையும் சொல்லிருப்பாரு. இருந்தாலும் இந்த ஏழைக்கு ஆர்வம் தாங்காம அந்த மேஜிக் பிளாங்கெட்டை ஓபன் பண்ணி மந்திரத்தை சொன்னா அதான் அந்த பிளாங்கெட் ஃபுல்லா சாப்பாடா உருவாகுது. திரும்பவும் வீட்டுக்கு போற வழியில தன்னோட நண்பனோட வீட்டுக்கு போறான். இப்பவும் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம அந்த பிளாங்கெட்டோட மாயாஜால சக்தியை பத்தி சொல்லிட அந்த நண்பன் தான் சுயநலவாதியாச்சே. இந்த தடவையும் அந்த பிளாங்கெட்டை மாத்தி வச்சிடறான். அந்த பிளாங்கெட்டை வீட்டுக்கு கொண்டு போன அந்த ஏழைக்கு கிடைச்சது என்னமோ ஏமாற்றம் தான். திரும்பவும் அந்த கடவுள் மேலதான் அந்த ஏழைக்கு கோவம் வருது. திரும்பவும் அந்த கடவுள் கிட்ட போய் என்ன பார்த்து நீ கொடுக்குற எந்த ஒரு பொருளுமே ஒர்க்கே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்ல அந்த கடவுள் தான் கண்டிப்பா சொல்லிருப்பாரு இல்லையா, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அந்த பொருளை பயன்படுத்தணும் அப்படின்னு. ஆனா இவனோட ஆர்வ கோளாறுனால இவனே அதை இழந்திருப்பான். தன்னோட திவ்ய சக்தி மூலமா என்ன நடந்திருக்குன்றத புரிஞ்சுக்கிட்ட அந்த கடவுளோ இந்த தடவை ஒரு கட்டையை அவன் கையில கொடுக்கறாரு. இப்பவும் இதை நீ வீட்டுக்கு கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் பயன்படுத்தணும்னு சொல்றாரு. ஆனா அந்த ஏழையை பத்தி தான் நமக்கு ரொம்ப நல்லா தெரியுமே, போற வழியிலே அதை பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு கட்டையே உன்னோட மந்திர சக்தியை காட்டுன்னு சொல்ல கட்டை பயங்கரமா அவனை அடிச்சு வெளுக்க ஆரம்பிச்சிடுது. அந்த கடவுள் சொன்ன விஷயத்த அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது அவன் காதை கொடுத்து கேட்டிருக்கலாம். எப்பவும் போல போற வழியில தன்னோட நண்பனோட வீட்டுல போய் தங்குறான். ஆனா இந்த தடவை அந்த குச்சியோட மந்திர சக்தியை பத்தி அவன் சொல்லல. அந்த நண்பனுக்கு தான் ரொம்ப நல்லா தெரியுமே, இவன் கையில கொண்டு வர பொருள் எல்லாமே ஒரு மந்திர
மந்திர பொருள்னு. அதனால அந்த கட்டையோட சக்தியை பார்க்கணும்ட்டு தன்னோட ஒய்ஃப் கூட யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு ரூம்குள்ள போய் கதவை பூட்டிட்டு அந்த கட்டையோட சக்தியை பயன்படுத்துறான். இப்போ அந்த கட்டைக்கு உயிர் வந்த மாதிரி 2 பேரையும் பிடிச்சு பயங்கரமா அடிச்சு வெளுக்க ஆரம்பிச்சிடுது. அவங்க ஐயோ அம்மானு கதர்ன சத்தம் தூங்கிட்டு இருந்த அந்த ஏழைக்கும் கேட்டிருக்கும். வந்து அவரு பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கு முன்னாடி தான் கொண்டு வந்த அந்த மாயாஜல பொருட்கள் எல்லாத்தையுமே திருடினது தன்னோட நண்பன் தான்றதை புரிஞ்சுக்கிறாரு. அடுத்த நாள் காலையில தனக்கு சொந்தமான அந்த ஆட்டையும் மாயாஜல போர்வையையும் அதோட அந்த கட்டையையும் எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு கொண்டு போறான். அந்த மாயாஜல பொருட்கள் மூலமா தனக்குன்னு சொந்தமா வீடு கட்டிக்கிட்டு முடிவில்லா உணவோடவும் நிறைஞ்ச மனசோடவும் ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறான் அந்த ஏழை மனுஷன். இல்ல, இப்போ அவன் பணக்கார மனுஷன். முன்னொரு காலத்துல கணவன் இழந்த இந்த அம்மாக்கு ஒரு அழகான குட்டி பையன் இருப்பான். அந்த பையனுக்கு 13 வயசு ஆகுது. அப்பா இல்லாததால அந்த குடும்பம் ரொம்பவே கஷ்டத்துல இருக்கும். அதுக்காக அந்த பையன் வேலைக்கு போலான்னு சொல்லிட்டு தன்னோட அம்மா கிட்ட சொல்லிட்டு ஊருக்குள்ள வேலையை தேடி போறான். அந்த பையனுக்கும் துணிகளுக்கு சாயம் போடக்கூடிய ஒரு இடத்துல வேலை கிடைச்சிருக்கும். அந்த பையனும் கடுமையா வேலை பார்க்கறான். தனக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் ரொம்பவே கம்மியா இருந்தாலும் தனக்குன்னு ₹1 கூட வச்சுக்காம மொத்த காசையுமே அம்மா கிட்ட கொண்டு வந்து கொடுத்துறான். போயிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் அந்த பையன் காலையில விடிஞ்சதும் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா தன்னோட அம்மா கிட்ட, அம்மா இன்னைக்கு எனக்கு ஒரு சூப்பரான கனவு வந்துச்சுன்னு சொல்றான். அப்படி என்ன கனவுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஆர்வமா கேட்க, இல்லம்மா நான் இந்த கனவை சொல்லிட்டேன் அப்படின்னா அது நடக்காது, அதனால அந்த கனவை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு வேலைக்கும் கிளம்பி போயிட்டான். வேலைக்கு போன இடத்துலயும் தன்னோட ஓனர் கிட்ட இந்த மாதிரி எனக்கு ஒரு சூப்பரான கனவு வந்துச்சுன்னு சொல்ல அவரும் ஆர்வமா என்ன கனவுன்னு கேக்குறாரு. இந்த பையனும் அதே மாதிரி இல்லங்க அதை சொல்லிட்டேன் அப்படின்னா அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றான். காண்டான அந்த ஓனர் இப்ப நீ அந்த கனவை சொல்ல அப்படின்னா உன்னை கொன்றுவேன்னு சொல்லிட்டு கையில சாட்டை எடுத்து அந்த பையன் அடிக்கிறதுக்காக பின்னாடி துரத்திக்கிட்டே ஓடுறாரு. கரெக்டா அதே சமயத்துல அரசரும் அந்த பக்கமா போக, ஏன்டா ஒரு சின்ன பையனை எப்படி கொடுமைப்படுத்துறேன்னு சொல்லி அந்த ஓனர் பிடிச்சி திட்டுறாரு. அப்பதான் அந்த ஓனர் இந்த பையன் சொன்ன விஷயங்களை சொல்ல அரசருக்கு இந்த பையனோட கனவு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துது. அதனால அந்த பையனை தன் கூடயே கோட்டையும் கூட்டிட்டு போறாரு. உள்ள போனதும் அந்த பையனை பால்லையும் தேன்லையும் குளிப்பாட்டி அந்த பையன் நல்லா புத்துணர்வு ஆனதுக்கு அப்புறம் அரசர் அந்த பையனை கூப்பிட்டு பேசுறாரு. தம்பி இப்போது சொல்லுப்பா உனக்கு அப்படி என்னதான்ப்பா கனவு வந்து சொல்லி கேட்க, அந்த பையனும் விடாப்பிடியா இல்லங்க இப்ப நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அது கண்டிப்பா நடக்காதுன்னு சொல்றான். இப்படியே தொடர்ந்து 3 வருடங்கள் ஓடுது. இப்போ அந்த பையன் அந்த கனவை சொல்ல முடியாதுன்ற விடாப்பிடியோட இருக்கான். எவ்வளவுதான் பொறுமை இருக்கும் சொல்லுங்க இந்த அரசருக்கு. அந்த பையனையும் ஒரு சோகத்துக்குள்ள அடிக்க சொல்லிட்டாரு. ஆனா அந்த சமயத்துல அந்த அரசருக்கு ஒரு பொண்ணு இருப்பா இல்லையா, அந்த பொண்ணு நம்ம பையனை காதலிக்க ஆரம்பிச்சிருப்பா. அதனால அந்த செவுத்துல ஒரு ஓட்டையை போட்டு அந்த பையனுக்கான சாப்பாடை டெய்லி கொடுக்கறதோட தன்னோட அன்பையும் பரிமாறுறா. இப்போ அந்த இளவரசிக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. அந்த சமயத்துல தான் ஒரு சுல்தான் ஒருத்தன் அந்த இளவரசியை பொண்ணு கேட்டு வரான். ஆனா அந்த அரசருக்கும் அந்த கொடூரமான சுல்தானுக்கு தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி தர்றதுல விருப்பம் இல்ல. இதனால கோவப்பட்ட சுல்தான் அந்த நாட்டுக்கு எதிராக ஒரு போர் முழுக்கத்தை விடுறான். போற காரணம் இல்லாம தொடங்க கூடாதுன்னு சொல்லிட்டு 3 கழுதைங்களை அனுப்பி வைக்கிறான். அந்த 3 கழுதையும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. இந்த 3 கழுதைங்களுக்குமே ஒவ்வொரு வயசு வித்தியாசம் இருக்கு. கழுதைங்களோட வயசை கரெக்டா கண்டுபிடிச்சா மட்டும்தான் நாட்டை எடுத்து போர் பண்ண மாட்டேன்னு சொன்னா மந்திரிகள் கிட்டையும் ராஜகுரு கிட்டையும் ஏதாவது ஐடியா சொல்லுங்கன்னு கேட்க யாராலையுமே அதை கண்டுபிடிக்க முடியல. ஆனா இதுக்கான பதில் அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இளவரசி கிட்டையும் சொல்லிவிட இளவரசி வந்து அந்த ஐடியாவை ஓபன் பண்றா. 3 பெரிய பிரெட் துண்டுகளை எடுத்துட்டு வாங்க. அந்த ஒவ்வொரு பிரெட் துண்டும் செய்யறதுக்கு ஒவ்வொரு வருஷம் கேப் இருக்கணும். அதை கொண்டு போய் அந்த கழுதை கிட்ட கொடுக்க எது ரொம்ப பழைய பிரெட்டோ கழுதையும் மத்த கழுதைங்க எல்லாம் அந்தந்த வயசுக்கு ஏத்த மாதிரியான பிரெட்டை சாப்பிடுதுங்க. இது மூலமா ஒரு போரையும் அந்த பையன் நிப்பாட்டிட்டான். இப்ப பார்த்தா சுல்தான் கிட்ட இருந்து அடுத்து ஒரு ஓலை வருது. அவன் ஒரு வளைஞ்ச குச்சியை கொடுத்து அனுப்பியிருப்பான். இதுல எந்த பக்கம் மரத்துல இருந்து உடைச்சது எந்த பக்கம் மரத்துல இருந்து வளர்ந்ததுன்னு சொல்லி கேட்கறான். அந்த 2 பக்கமும் பார்க்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். இதுக்கான பதிலா அந்த பொண்ணு ஒரு நூலை சென்டர்ல கட்டி தொங்க விட்டோம் அப்படின்னா எந்த பக்கம் வெயிட்டா கீழே தொங்குதோ அந்த பக்கமா இருந்துதான் மரம் வளர்ந்துருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டான பக்கம் தான் கிளைய சேர்ந்தது. இதனால மறுபடியும் அந்த போர் நின்னு போகுது. என்னடா அவனுங்க இவ்வளவு புத்திசாலியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு சுல்தான் எனக்கு இந்த போரே வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்போ அந்த அரசர் ஆர்வத்தோட அந்த பொண்ணு கிட்ட, என் பொண்ணு உனக்கு விடுமா இவ்வளவு அறிவுன்னு கேட்க, எனக்கு இந்த ஐடியாவெல்லாம் சொன்னது நீங்க செவுத்துக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிற அந்த பையன் தான் சொல்றான். தப்ப உணர்ந்த அந்த அரசரும் செவுத்தை ஒழிச்சு அந்த பையனை ரிலீஸ் பண்ணதோட தன்னோட பொண்ணோட லவ் மேட்டர் தெரிஞ்சு அந்த பையனை என்னோட மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறாரு. கல்யாணத்தப்ப தான் கேட்கிறாரு, தம்பி அந்த கனவு என்னதான்ப்பா அப்படின்னு. அதுக்கு அந்த பையனும் இப்ப இந்த இளவரசி கூட நடந்துட்டு இருக்கே இந்த கல்யாணம் தான் என்னோட கனவுன்னு சொல்றான். இந்த கனவை அந்த பையன் சின்ன வயசுல இருக்கிறப்பே சொல்லியிருந்தான் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு முடிவை நம்ம யாராலையும் எதிர்பார்த்திருக்க முடியாது. அதுக்கப்புறம் அந்த இளவரசனும் இளவரசியும் ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வாழ போறாங்க. ஒரு ஊர்ல ஒரு பயங்கரமான ஏழை இருக்காரு. அவர் எப்படிப்பட்ட ஏழைனா சாப்பிடுறதுக்கு ஒரு குண்டுமணி அரிசி கூட அவர் வீட்டுல கிடையாது. அப்படி ஒரு பயங்கரமான வறுமையில இவர் இருக்காரு. ஒரு நாள் அவரு பறவையை வேட்டையாடலான்றதுக்காக பொரிய செட் பண்ணி ஒரு பறவையும் பிடிக்கிறாரு. அந்த பறவையை சமைச்சு சாப்பிடலான்றதுக்காக தன்னோட வீட்டுக்கு கொண்டு போறாரு. அந்த ஏழை மனுஷனுக்கு 2 பசங்க இருப்பாங்க. இந்த பறவையை பார்த்ததும் அவங்க 2 பேரும் சந்தோஷப்படுறாங்க. அதை ஒரு உணவா நினைக்காம தன்னோட பெட்டு மாதிரி அந்த பறவையை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பறவையும் நாள் போக போக பெருசா வளர்ந்துகிட்டே இருக்கு. அந்த பறவை எந்த அளவுக்கு அவங்க கூட பழகிருச்சுன்னா அது பறந்து போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சும் பறந்து போகாம அந்த வீட்டுல அவங்க கூட இருக்கிற மாதிரி. அந்த சமயத்துல தான் அந்த பக்கமா வழிபோக்கனா போயிட்டு இருந்த ஒருத்தன் அந்த பறவை வித்தியாசமா மில்லுறத கவனிக்கிறான். என்னடா அந்த பறவை ஆச்சரியமா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பறவையை பிடிச்சு அதோட ரெக்கையை பாக்குறப்பதான் தெரியுது ஒரு பழங்கால மொழியில எழுதப்பட்ட வார்த்தைகள் அந்த ரெக்கையில பொறிக்கப்பட்டிருக்கு. அந்த மொழி அந்த வழிபோக்கனுக்கு மட்டும் தான் தெரியும். ரெக்கையை விரிச்சதுல இருக்கிறத படிக்க ஆரம்பிச்சா இந்த பறவையோட இதயத்தை சாப்பிடுறவங்க அந்த நாட்டுக்கே ராஜா ஆகலான்னு போட்டிருக்கு. அதே மாதிரி இன்னொரு ரெக்கையை பிரிச்சு பார்த்தா இந்த பறவையோட ஈரலை சாப்பிடுறவங்களுக்கு நைட்டு தூங்கி எந்திக்கிறப்போ காலையில 3 தங்க காசுகள் கிடைக்கும். அதுவும் வாழ்நாள் முழுவதும். அந்த வழிபோக்கனும் அந்த விஷயத்த அந்த வீட்டுல இருக்க
இருக்கிற யாருக்கிட்டயுமே சொல்லாம அவனே அந்த பறவையை முழுசா சாப்பிடலான்னு முடிவு பண்றான். அதனால அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த ஏழை மனுஷன் கிட்ட எனக்கு இந்த பறவையை சமைச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் 1000 தங்க காசுகளை தரேன்னு சொல்றான். அந்த மனுஷனும் இந்த பறவையை விட அந்த 1000 தங்க காசுன்றது பெருசு தானே, அதனால அவரே அந்த பறவையை கொண்டு சமைக்க ஆரம்பிக்கிறார். அந்த பறவையை அவரு சமைச்சிட்டு இருக்கிற அந்த சமயத்துல அந்த 2 பசங்களும் அவருக்கே தெரியாம அந்த பறவையோட இதயத்தையும் ஈரலையும் எடுத்து சாப்பிட்டுறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு அதுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குன்ற விஷயம் தெரியாது. இப்போ அந்த ஏழை மனுஷனும் அதை கவனிக்காம சமைச்சது கொண்டு போய் அந்த வழிபோக்கன் கிட்ட கொடுக்கறாரு. அவனும் சாப்பிடலாம் ஆரம்பிக்கிறப்போ என்ன இதோட இதயத்தையும் ஈரலையும் காணும்னு சொல்லி பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவன் எதிர்பார்த்தது அந்த 2 பார்ட்ஸ் தானே. பயங்கரமா கோவப்பட்டு அந்த பெரியவரையும் திட்டிட்டு தங்க காசுகளையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எந்திரிச்சு போயிடறான். இதனால கோவப்பட்டு அந்த மனுஷனும் அந்த பகுதிகளை சாப்பிட்டது நம்ம பசங்க தான் விஷயம் தெரிய வந்து அந்த 2 பேரையும் நீங்க போய் அந்த 1000 தங்க காசுகளை சம்பாரிச்சிட்டு வாங்கலாம்னு சொல்லி வெளியே அனுப்பி விட்டுறாரு. அந்த பசங்களும் சோகமா நடந்து போக ஒரு நகரத்தை அவங்க ரீச் பண்றாங்க. அந்த நகரத்தோட சென்டர்ல ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துக்கு கீழ ஒரு சிம்மாசனம் மாதிரியான சேர் இருக்கு. அவங்கள பெரிய பையன் அந்த சிம்மாசனத்துக்கு மேல தூங்க, அந்த சின்ன பையனும் அந்த சேரு கீழே போய் தூங்குறான். காலையில எந்திரிக்கிறப்போ ஊரே அவங்கள சுத்தி நிக்குது. அந்த சின்ன பையன் படுத்திருந்த இடத்துல 3 தங்க காசுகள் இருக்கும். அதை அந்த பையன் கவனிச்சிருக்க மாட்டான். அந்த ஊர் மக்களே அந்த பெரிய பையனா அந்த நாட்டுக்கு அரசன் சொல்றாங்க. ஏன்னா இது ஒரு மந்திர சிம்மாசனம். இந்த சிம்மாசனத்துல யாரால உட்கார முடியுதோ அவங்க தான் அந்த நாட்டோட அரசராக முடியும். பல பேர் முயற்சி பண்ணி அந்த சிம்மாசனத்துக்கு பக்கத்துல கூட அவங்களால போயிருக்க முடியாது. ஆனா இந்த பையன் தான் அதுல படுத்து எந்திரிச்சிருப்பானே. அதனால அந்த பெரிய பையனை அந்த நாட்டுக்கு அரசனாக்கிறாங்க. அந்த சின்ன பையனுக்கும் ஒவ்வொரு நாள் தூங்கி எந்திரிக்கிறப்பையும் 3 தங்க காசுகள் கிடைக்கும். அந்த காசுகளை சேர்த்து வச்சு அவன் ஒரு கோடீஸ்வரன் ஆயிட்டான். இப்போ அப்பா தன்னோட மகனுங்களை பிரிஞ்ச சோகத்துல அவங்கள திரும்ப பார்க்க முடியாதான்ற ஏக்கத்தோட அந்த நாட்டுக்குள்ள போறாரு. அவருக்கு சாப்பிடறதுக்கு கூட வழி இல்லாதனால அந்த நாட்டுல பிச்சை எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்துலதான் அந்த நாட்டோட அரசர்கிட்ட போய் நம்ம உதவி கேட்கலாம்னு சொல்லிட்டு அந்த கோட்டை வாசல்ல போய் உட்கார்ந்துருக்காரு. தன்னோட அப்பா தான் வந்திருக்காருன்ற விஷயத்த அந்த நாட்டோட அரசனான நம்ம பெரிய பையன் பார்த்துட்டான். தன்னோட தம்பியையும் கூட்டிட்டு வந்து காட்டி இந்த 2 பசங்களும் இன்னைக்கு இவ்ளோ நல்லா இருக்காங்கன்னா இதுக்கு காரணம் தான் வறுமையில இருந்தாலும் தன்னோட பசங்க பசியா இருக்க கூடாதுன்றதுக்காக பட்னி இருந்தும் வளர்த்தாரு இந்த அப்பா தானே. அதனால தன்னோட அப்பாவை பூவா தூக்கிட்டு போய் அவருக்கு அழகழகான உடைகளை கொடுத்து அவரை பெருமைப்படுத்துறாங்க அந்த பசங்க 2 பேரும். கடைசியில சாப்பிடறதுக்கு கூட வழி இல்லாம இருந்த இந்த ஏழை தான் இந்த நாட்டோட அரசனுக்கும் இந்த ஊரோட மிகப்பெரிய கோடீஸ்வரனுக்கும் அப்பா. கடைசியில இந்த 3 பேரும் குடும்பமா ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறாங்க.